ஒரு குழந்தை போர் வேணாம் அப்படின்னு சொல்லி அழுதுன்னா, அந்த வலிக்கு பின்னாடி எவ்வளவு ஆழமான ஒரு இழப்பு இருக்கும். அப்படி இருந்தா, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒரு சிறுவன் கதறுற வீடியோவ பாருங்க. நேத்து இருந்த தன்னோட உறவுகள், அப்பா, மாமா, தாத்தா, அம்மா, அக்கா, தங்கச்சி யாரும் இல்லாம தனிமையில இன்னைக்கு நேத்து இருந்தவங்க இன்னைக்கு யாருமே இல்லங்கிற அவரோட கதறல கேளுங்க. இந்த கதறல்லாம் இந்த கதறுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அதிகாரம். இந்த அதிகாரத்த பெறுறதுக்கு இவங்க எத்தன உயிர விலையா குடுக்க போறாங்க அப்படிங்கிறதுன்னு தெரியல. நம்ம அதிபர் ட்ரம்ப் இருக்காரு. அவரு காதுகளுக்கு உரைக்கணும் இது. அவருக்கு அதிகாரம் தான் வேணும்னா, நேரடியா வந்து சண்ட போட்டு 2 பேருமே 2 நாட்டு தலைவர்களும் சண்ட போட்டு மக்களுக்கு பாதிப்பு இல்லாம யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க போர் என்று ஒண்ணு வந்துவிட்டால் அதோட கொடூரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பழைய கால சினிமாவுல பார்த்தீங்கன்னா, போர் வீரர்கள் மட்டும் தான் தாக்குவாங்க. விதவைகள் மட்டும் தான் இருப்பாங்க நாட்ல. ஆனா இப்ப பார்த்தீங்களா, அவங்க குடும்பத்தையும், குழந்தைகளும் வாழ்க்கை என்ன ஆவுறதுன்னு தெரியாம தடுமாறி நிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், சின்ன குழந்தைங்கள்ல இவங்களோட வாழ்க்கைய தொலைச்சுட்டு நிக்கிறாங்க. ஆனா வாழ்க்கை முடிஞ்சு போன காலத்துல இந்த வயதான கிழார்கள் போர் தொடுக்குறாங்கல்ல, பழங்கால முறைப்படி 2 பேருமே ஒருத்தங்க ஒருத்தங்க சண்டை போட்டுட்டு, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றத கேட்டுட்டு போகணும். இந்த மாரி மக்கள வச்சு மக்களோட உயிர பணயம் வச்சு, மக்களோட உயிர எடுத்து இவங்க அதிகாரத்த பறிக்கணும்னு நெனைக்கிறது நான் வன்மையா